வண்ணமயமான முகத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக இதோ வந்திருக்காங்க. திரங்கா திரங்கா திரங்கா. ஆரம்பமே சொதப்பிடுச்சு. டேய், உங்க ரெண்டு பேரையும் பிளாங்கெட்டுக்குள்ள தானேடா இருக்க சொன்னேன். திடீர்னு சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை வந்துருச்சு. இத வச்சுதான் ஓட்டணும். சைக்கிளை ஓட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, ஹேண்டில் இங்க இருக்கு. ஆமா, சைக்கிள் எங்கடா? அதுக்கு வீலும் டயரும் எல்லாம் நாம ஏண்டா அத சார வச்சுக்கிட்டு ஏண்டா அப்படி பண்றீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவங்களையே இந்த பாடுபடுத்தினா நம்ம காட்டுற விதைக்கு எப்படி காசு தருவாங்க? நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் பணம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? நீ தரலன்னா பரவாயில்ல, நாங்க பணம் தந்துடுறோம். தள்ளண்டா. தந்துட்டா போச்சே. இங்க பாருங்க சார், இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு தான். சந்தோஷமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டல. என்னது? பல்லோ சார், அது பாம்பு இல்ல, வெறும் ரப்பர் டியூப் தான். உன்ட கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் ஏன் மேல தூக்கி எறிறியா நீ? என் மேக்கப்பே பாழ போச்சு. அட மருமகனே, உனக்குன்னு ஆவல. நம்ம காட்டுற விதைய மிஞ்ச இங்க யாருமே இல்ல. இன்னைக்கு நம்ம உள்ள போய் மொத்தத்தையும் அள்ளிட்டு வந்துடலாம். அள்ளிடலாம். ஆமா. பத்திச்சன் கண்ணு, நியூட்டன் சொசைட்டில எவனோ பெரிய அளவுக்கு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா. நீ சீக்கிரம் ஸ்ரீ மலோத்ரி மேடம். இங்க பாருங்க மேடம், இங்க வாட்ச்மேன் இருக்காரு, சிசிடிவி இருக்கு. அங்கிள், நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல மேடம். நாங்க ஃபுல் டைம் இங்கேயே தான் இருக்கோம். யாருமே இங்க வரல. சிசிடிவில எந்த ரெக்கார்டும் இல்ல. அட அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. திருடன் கேட் வழியா வரலனா அந்த அளவுக்கு உயரத்துக்கு எப்படி பறந்து போயிருப்பான்? நீங்க இப்பதான் இதுக்கு பெயிண்டிங் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க, நேத்து தான் இதுக்கெல்லாம் நான் பெயிண்ட் அடிச்சேன். ஆனா ஒருத்தன் வந்து கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டான். இங்க பாருங்க மேடம், இங்க நம்மளுக்கு ஹேண்ட் பிரிண்ட் கிடைக்கும், ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்காது. திருடனுங்க க்ளவுஸ் போட்டு வந்திருக்காங்க. க்ளவுஸோட த்ரெட் கூட கிடைச்சிருக்கு. அட பத்திச்சன், எனக்கு ஒரு விஷயம் தான் இடிக்குது. அந்த திருடனுங்க அப்ப எந்த வழியா தான் உள்ள வந்திருப்பானுங்க?
மேடம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். திருடனுங்க இங்க இருந்து கயிறு கட்டி தான் அங்க போயிருக்காங்க. பத்திச்சா கண்ணு, நீ சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஆனா கதவு வழியா உள்ள போகாம ஜன்னல் வழியா ஏன் உள்ள போனானுங்க? அட மருமகனே, பக்கத்து சொசைட்டில லங்கா பிங்கா ஜுங்காவோட ஷோ நடக்குது. வா அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். மாமா நம்ம இங்க இருந்து போய் ஷோவை பார்க்கலாம். அங்க இருக்கிறவங்களுக்கு ஷோ கொடுக்கலாம். இங்க பாருங்க மேடம், இந்த பிறங்கா டெய்லி ராத்திரி இந்த டிராம்பலின் மேல குதிச்சு ஏதாவது ஒரு மரத்து மேல போயிடுறான். நியூட்டன் சொசைட்டிலயும் ஒரு மரம் இருக்குல்ல, பக்கத்துல இருக்கிற பில்டிங் மேல வயரை ஃபயர் பண்ணி அந்த பில்டிங் குள்ள நுழையறாங்க. பத்திச்சன் கண்ணு, ஜன்னல்ல அந்த சின்ன ஓட்ட வழியா இவனுக்கு எப்படி உள்ள போயிருப்பானுங்க? அத நீங்களே பாருங்க. ஆமா கண்ணு, நீ அத எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? மருமகனே, அது உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? மாமா எனக்கு தெரியும் இவங்க 3 பேர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நீங்களே அவங்க கையில போட்டிருக்க கிளவுஸ கொஞ்சம் நல்லா பாருங்களேன். ஆமா, 2 பேர் கையிலயும் ஒயிட் கிளவுஸ் தான் இருக்கு. ஆனா லெஹங்கா மட்டும் ஏன் ரெட் கிளவுஸ் போட்டிருக்கான்? ஏன்னா அவங்க திருடுறப்போ அந்த கபோர்ட்ல இருக்க பெயிண்ட் அவங்க கிளவுஸ்ல ஒட்டிக்கிச்சு. என்ன நண்பர்களே, உங்களுடைய பழைய கிளவுஸ் காணாம போயிடுச்சா என்ன? இல்ல இல்ல, இதுதான் என்னுடைய ஃபேவரட் கிளவுஸ். அட, நேத்து நாம எடுத்த செல்ஃபில ஒயிட் கிளவுஸ் தானே இருந்துச்சு. அத நாங்க வாஷ் பண்றதுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். ஓ அப்படியா? நாங்க நினைச்சோம் அதுல பெயிண்ட் பட்டிருக்குன்னு. அட முட்டாள், அதுல கலர் பட்டதுனால தானே நாங்க அதை வாஷ் பண்ண கொடுத்துருக்கோம். சீக்கிரம் இவனுங்களை போடுங்க, தப்பிச்சு ஓடிடக்கூடாது. இப்ப என்ன செய்வ? அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாளு. இந்த சிட்டில இருக்கிற மொத்த ட்ரெஸ்ஸையும் இவன் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கான். உங்களை நாங்க விடவே மாட்டோம். அட, உங்க விளையாட்டு பொருள் உங்களுக்கு திரும்பவும் வேணாமா? என்னது இது? உப்ப தின்னவர் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க மாமா? அட ஆமா மருமகனே.